ஓம் நம சிவாயா. இந்த வீடியோ நான் ரொம்ப சோகத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நேற்றுலேருந்து ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. முக்கியமாக வந்து அந்த ஷாக் கொடுக்குற நியூஸ் யாருக்குன்னா வந்து யூடியூபருக்கு, அதுவும் வந்து மானிட்டேஷன் ஆகாத யூடியூபருக்கு இது ரொம்ப பெரிய ஷாக். அதே மாதிரி புதுசாக நான் யூடியூப்பில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி யூடியூப்லேயே நான் வந்து முழுகி இருந்து ஒரு யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது பெரிய ஷாக்கு. ஸோ எனக்கும் இது பெரிய ஷாக் தான். ஸோ யூடியூப் வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் எல்லாரும் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிடுறாங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிடுறாங்க. சில பேர் யூடியூப்பில் வந்து ஃபேமஸ் ஆகி நல்லா இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து லேட் ஆகும். அண்ட் சில பேர் வந்து யூடியூப்பை வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து அவங்களுக்கு யூடியூப் தான் எல்லாமே, நான் யூடியூபராக ஆகணும், நான் வந்து ஒரு மீடியாவில் வந்து வரணும், ஸோ நான் அதுக்கு வந்து யூடியூப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சில பேர் யூஸ் பண்ணிப்பாங்க. சில பேர் யூடியூப்பில் வந்து நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. ஸோ எல்லாரும் வீட்டுக்கு ஒரு யூடியூபர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து. ஸோ இப்போ என்ன ஷாக் யூடியூப்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? சில பேர் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு 3 மந்த்லேயே மானிட்டைசேஷன் பண்ணிடுவாங்க. சில பேர் 1 இயரில் பண்ணிடுவாங்க. சில பேர் 5 இயர்ஸ் ஆனாலும் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப டைம் எடுக்கும். சில பேர் ஷார்ட் டைம்லேயே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இருக்குது. சில பேரால் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லாங் டைமாக வந்து இருக்கும் அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதிச்சிட முடியும், எல்லாரும் வந்து மானிட்டேஷன் பண்ண முடியும்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ ஒரு லக்கும் வேணும், கொஞ்சம் உழைப்பும் வேணும். உழைச்சா கூட சில பேருக்கு 5 இயர்ஸ் ஆகும், உழைச்சா கூட சில பேருக்கு 10 இயர்ஸ் ஆகும். ஸோ யூடியூப்பில் வந்து எப்படி வேணால் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப் இப்போ ஆயிடுச்சு. யூடியூப்பை வந்து நம்ம அனலைஸே பண்ண முடியாது. எந்த வீடியோ வந்து ரொம்ப வியூஸ் போகும், எந்த வீடியோ வந்து வியூஸ் போகாது. இப்போ நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு வீடியோ போட்டோம்னா அதுக்கு வியூஸே போகாது. நம்ம குவாலிட்டி இல்லாமல் ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு நல்ல வியூஸ் ஆகும். ஸோ கண்டென்ட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகிறதுக்கு 2 ப்ராசஸ் இருக்குது. இப்போ யூடியூப்பில் நம்மளுக்கு மானிட்டைஸ் ஆகிறதுக்கு 2 ரூல்ஸ் இருக்குது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 500 சப்ஸ்கிரைபர், 3000 வாட்ச் ஹவர் 1 இயரில், அப்படி இல்லைன்னா 90 டேஸில் 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் வரணும் நம்மளுக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1 இயரில், அப்படி இல்லைனா வந்து 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூ 90 டேஸில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் 5000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணிவிட்டு 3000 வாட்ச் ஹவர் அச்சீவ் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா வந்து 3 மில்லியன் வந்து அச்சீவ் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு என்னென்ன எனபிள் ஆக வைக்கும்னா, உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப்பு, சூப்பர் சேட்டு, இதெல்லாம் தான் உங்களுக்கு எனபிள் ஆக வைக்கும். மானிட்டேஷனுக்கு மணி வராது. நீங்கள் இந்த வாட்ச் ஹவர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகும், 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்தால். இப்போ இந்த 5000 சப்ஸ்கிரைபரு, 3000 வாட்ச் ஹவர்ஸ், அப்படி இல்லைனா வந்து 3 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ்க்கு எதுவுமே மாற்றம் இல்லை, அது அப்படியே தான். பட் இங்கே இருக்குது பாருங்க, இந்த 1000 சப்ஸ்கிரைபர் நோ சேஞ்ச். ஆனால் கீழே இருக்கிறது தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 4000 வாட்ச் ஹவரை 8000 வாட்ச் ஹவராக மாற்றிருக்காங்க. 1 இயரில் நம்ம அச்சீவ் பண்ணோம். ரெண்டாவது 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூவை 20 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூவாக மாற்றிட்டாங்க 90 டேஸில். இதை நம்ம அச்சீவ் பண்ணோம். ஸோ இதை மாற்றி வச்சுருக்காங்க யூடியூப்காரங்க. இது எப்பத்துலேருந்து வந்து அப்ளிகேட் ஆகுதுன்னா, Feb 1, 2027 இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஷாக். 4000 வாட்ச் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கே நாக்கு தள்ளுது சில பேருக்கு. எனக்கும் அப்படி தான். இப்போது 8000 வாட்ச் ஹவர் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நியூவாக யூடியூப் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இருக்குது இது. அதே மாதிரி மானிட்டேஷன் ஆகாமல் வச்சுருக்கீங்க பாருங்கள் யூடியூப், அவங்களுக்கும் இது தான், எனக்கும் இது தான். என்னோடய சேனலும் இன்னும் வந்து மானிட்டேஷன் ஆகலை. ஓப்பன் பண்ணி 4 இயர்ஸ் ஆக போகுது இந்த ஆகஸ்ட் 20 வந்தால். ஸோ ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா Feb 1 சொல்கிறதோட Jan 31 தான் எனக்கு டைமே. அதுக்குள்ளே நான் வந்து என்னோடய 4000 ஹவர்ஸை வந்து ரீச் பண்ணிடணும். அப்போ தான் என்னால் மானிட்டைசேஷன் பண்ண முடியும். இல்லைனா வந்து நான் வந்து திருப்பியும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8000 வாட்ச் ஹவர்ஸை அச்சீவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்படி இல்லைனா வந்து 20
மில்லியன் அச்சீவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என் யூடியூப் ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் இருக்கிறேன். டெய்லி வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். ஃபுல்லாக யூடியூப் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஷாக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுதான். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. நான் ரொம்ப வருஷமாக வந்து உழைச்சிட்ருக்கேன். ஸோ இதை ஸ்டாப் பண்ணிடலான்னு சில பேருக்கு தோணும். ஸ்டாப் பண்ணாதீங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் நம்ம வந்து ஜெயிப்போம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். அந்த மாதிரி தான் இதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நானும் வந்து அதே மாதிரி தான் ஒரு கட்டத்தில் வந்து தோணும், ஸோ நம்ம வந்து குயிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னு தான் இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஒர்க்கும் போல். நான் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசுறது ரொம்ப பிடிக்கிறதுனால நான் யூடியூப்பில் வந்து பேசிகிட்டே இருப்பேன். இந்த கதை சொல்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி வந்து வைதிஸ் கொலவரி சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அது நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன். அது நல்லா போச்சு. ஆனால் எனக்கு மானிட்டைசேஷன் ஆகலை. ஏன்னா வந்து அதில் நிறைய வந்து நான் வந்து எடிட் பண்ணி சாங்ஸில் எடிட் பண்ணினால அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்ததுனால ரொம்ப அப்செட் ஆகி நான் அந்த சேனல் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து வேறு ஒருத்தவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு அந்த சேனலை. அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்று தான் நம்ம விட்டுட்டோம். இது நம்ம பர்சனலாக வந்து வச்சுக்கிறது, நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண, இது நம்ம ஓன் கண்டென்ட் இந்த சேனல். ஸோ அதனால் வந்து நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய லாங் வீடியோஸ் வந்து முக்கியமாக பாருங்கள், ஷார்ட்ஸ் பாருங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜெயிப்போன்னு ஒரு நாள் நம்பிக்கை இருக்குது. முருகர் இருக்கார். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. பாய்.